Take. Hi guys, welcome to Thanu's Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாட்டி என்ன பார்க்க போறோம் பாட்டி? தனுக்குட்டி இன்னைக்கு சாம்பார் பொடியோ ரச பொடி தான் செஞ்சு காட்ட போறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி சாம்பார் பொடிக்கு தேவையானது என்ன பாட்டி? சாம்பார் பொடிக்கு 1/4 கிலோ தனியா, 1/4 கிலோ மிளகா, 25 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் தோரம்பருப்பு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் மிளகு, 25 கிராம் சீரகம், 15 கிராம் விரல் மஞ்சள், 25 கிராம் கடுகு. இவ்வளோதான் சாம்பார் பொடிக்கு தேவையானது. பாட்டி நெக்ஸ்ட் என்ன பாட்டி பண்ணணும்? இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்டா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கடாய் சூடி வச்சு இப்போ தனியா போட்டு வறுத்துக்கலாம். சரியா? தனியா சாம்பார் இப்போ வறுத்துச்சு. தனியா இப்போ வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மஞ்சள், இது மூணுத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொட்டிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ மிளகு, வெந்தயம், சீரகம், கடுகு, இது 4த்தையும் சிம்மில் வச்சு நான் வறுத்துக்கலாம். இப்போ இந்த பொருளும் வறுபட்டுருச்சு. இதையே மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சே வருங்க, இல்லாட்டி நெடி வந்துடும். சிம்மில் வச்சே வருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அது மிளகாயை வறுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஸ்மெல் வரும், நல்லா மிளகா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ மிளகாயை வறுத்தாச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். பாட்டி நெக்ஸ்ட் இப்போ வந்து இது வறுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை படி பண்ணலாம். இப்போ அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பெருங்காயம் சேர்த்து அரைச்சி ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே பண்ணலாமா? இப்போ நீ வறுத்துட்ட. நெக்ஸ்ட் என்ன பாட்டி பண்ணணும்? இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி பெருங்காயம் இதில் சேர்த்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே பாட்டி பண்ணலாமா? சாம்பார் பொடிக்கு தேவையானதெல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசப்பொடிக்கு என்னென்ன தேவைப்படுறது வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே பாட்டி. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். ரசப்பொடிக்கு 100 கிராம் தனியா, இதை நல்லா வறுத்துக்கலாம். தனியா வறுப்பட்டுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ தோரம்பருப்பு 50 கிராம், இதையும் தனியாக வறுத்துக்கலாம். இப்போ தோரம்பருப்பு வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம இந்த பாத்திரத்தை மாற்றிக்கலாம். அடுத்தது மிளகு 50 கிராம். மிளகு இதை இப்போ வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதை சீரகம் 100. சீரகம் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதையே நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். 10 கிராம் வெந்தயம், 15 கிராம் மஞ்சள், வெந்தயம் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். நூறு கிராம் மிளகா, மிளகாய் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சே வருங்க, இல்லாட்டி நெடி வந்துடும். சிம்மில் வச்சே வருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அது மிளகாயை வறுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஸ்மெல் வரும், நல்லா மிளகா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ மிளகாயை வறுத்தாச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். இது சாம்பார் பொடிக்கு, இது ரசப்பொடிக்கு.
ரெண்டுமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே பாட்டி, பொடியெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் பொடி, இது ரசப்பொடி. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மிக்சிலே அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து 1/4 கிலோவுக்கு மேலே இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.